ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு உடனே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துட்டா மசாலா கருகிடும். அதனால எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 150 கிராம் பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு 2 நிமிஷம் இப்படி வதக்கிக்கலாம். அதுக்கும் மேலே வதக்க தேவையில்ல, ஏன்னா நம்ம கடைசியிலும் சேர்த்து வதக்க போகிறோம். அதனால இப்போதைக்கு நம்ம 2 நிமிஷம் இப்படி வதக்கி வச்சுக்கலாம். பாருங்க, பன்னீரை நல்லா 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம சீரகத்தை வறுத்து தூளாக்கி வச்சுருக்கோம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பீஸ் பட்டரையும் சேர்த்துக்கலாம். பட்டரை நல்லா உருக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நம்ம வதக்கிட்டு அரைக்கல, பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம பன்னீர் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த நேரத்தில் நம்ம 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்த 15 முந்திரியை அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்க, கிரேவி சூப்பராக திக்காகிருக்கு. கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இதுக்கும் மேலே தனியாக இருந்தால் கிரேவியாக இருக்காது. இப்போ நம்ம இதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 2 நிமிஷம் ஒண்டி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கும் மேலே வதக்க தேவையில்ல. இப்போ இதில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்து அதை நம்ம தூவி விட்டுக்கலாம். கசூரி மேத்தி சேர்க்கறதுனால பன்னீர் கிரேவியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கசூரி மேத்தி இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பன்னீர் கிரேவி எது கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.